அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. சி மாசஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நிறைய நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு இடத்துல நம்ம வச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இந்த மாஸ்ங்கிறது ஆக்சுவலாக என்ன, எனர்ஷியாவுடைய ரெப்ரசன்டேஷன், ஹவு எனர்ஷியா இஸ் மெஷர்ட், தட் இஸ் மாஸ். ரொட்டேஷனல் சிஸ்டத்தில் இந்த மாஸ் நம்ம சொல்றதில்ல, there it is called as moment of inertia. moment of inertia. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபரண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ்ல இருந்துச்சுன்னா அவரோட moment of inertia எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படி மாஸ் எல்லாம் சம் பண்றோமோ அதே மாதிரி டிஃபரண்ட் moment of inertia கண்டுபிடிச்சு நீங்க என்ன செஞ்சிட முடியும், சம பண்ணிட முடியும். ஆனா ஒரு விஷயம் கவனமா இருக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸை எப்படினாலும் சம பண்ணலாம், ஆனால் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவை அபவுட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல தான் சம பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் இங்க பாருங்க. ஃபைண்ட் தி மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அபவுட் தி ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி கிவன் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஒன் தின் ராட் கனெக்டிங் டு சிமிலர் சாலிட் ஸ்பியர்ஸ் as shown in the figure. கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ள மெல்லிய தண்டினால் இணைக்கப்பட்டுள்ள இரு திண்ம கோளங்களை கொண்ட அமைப்பின் நிலைம திருப்பு திறனை அதன் வடிவியல் மையத்தை பொறுத்து காண்க. திஸ் இஸ் தி ஆஸ்பெக்ட். ஸோ இதான் பிள்ளைகளா அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் ரிவால்விங், ரொட்டேட் ஆகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ராட் இருக்கு, ரெண்டாவது இந்த பால்ஸ் இருக்கு, ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த ராடோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும், தென் இந்த பால்ஸோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஸ்பெரிக்கல் பாலா இருக்கிறதுனால இந்த சென்டர்ல அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சு பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை பயன்படுத்தி இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி சென்டர் பிளஸ் md ஸ்கொயர் போட்டா இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி ரெண்டு இருக்கு, அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணி அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ராட் இதை செஞ்சீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ், ரைட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம சொன்னதை எப்படி செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் கொடுத்துருக்கேன். இது 80 சென்டிமீட்டர் இருக்கு, இதனுடைய ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் இருக்கு, இது 5 kg, ராட் 3 kg, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம், அப்புறம் இதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம், இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிளஸ் இந்த ரெண்டு ஸ்பியர்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டையும் சம பண்ணா நம்மளுக்கு மொத்தம் கிடைச்சிரும். இங்க பாருங்க. சோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ராட் பிளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் ஆஃப் ஸ்பியர். சோ ராட் பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி நான் சால்வ் காமிச்சிருந்தேன். இட் இஸ் 1/12 ml ஸ்கொயர், ரைட். சோ நீங்க சிம்பிளா 1/12 போட்டலாம். இதனுடைய மாஸ் 3, இதனுடைய லென்த் 0.8 சென்டிமீட்டர், sorry 0.8 meter, 80 centimeter 0.8 meter, so you will get 0.16 kilogram meter square. இது இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் அபவுட் தி சென்டர் நான் கண்டுபிடிக்கிறேன், ரைட். கண்டுபிடிச்சு parallel axis, this is moment of inertia about the center, ரைட். parallel axis தியரத்தை பயன்படுத்தி நான் என்ன செய்றேன், பிளஸ் md ஸ்கொயர் ஆட் பண்ணா moment of inertia of the sphere with respect to the rotating axis கண்டுபிடிச்சிடலாம். So moment of inertia about center is 2/5 mr square. So 2/5 into 5 into 0.1 square plus md square. So 5 into distance பாத்தீங்கன்னா இது மொத்தம் 80 சென்டிமீட்டர். So இது 40 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். So it is 50 சென்டிமீட்டர், 0.5 மீட்டர். So 0.4 plus 0.1 square. So 1.27 kilogram meter square கிடைக்குது. So sphere கண்டுபிடிச்சிட்டோம், ராட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பியரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, ராட் எடுத்துக்கோங்க, சம பண்ணுங்க, 2.7 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. நவ் அப்சர்வ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், ஆனால் இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்க, இந்த ஸ்பியருடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் 1.27, ரைட். ராடுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0.36. அதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா இது 3 kg இருந்தது, இது 5 kg இருந்தது. ஸோ மாஸில் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 times ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் யூ சி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நவ் அண்டர்ஸ்டாண்ட், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி ஹையர் அண்ட் ஹையர் இஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபாரர் அண்ட் ஃபாரர் அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்.
இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி சம பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.